வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பொங்கல் டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷன் விளாக் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்க யூசுவலா பொங்கல் நேட்டிவ்ல தான் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் சில ரீசன்னால போக முடியல. அதனால இங்க பெரிய செலிப்ரேஷன்லாம் எதுவும் இல்ல. ஜஸ்ட் வந்து குக்கர்லயே சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டோம் அவ்ளோதான். ஸோ இந்த டேவோட மார்னிங் ரொட்டீன் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு இது 2யும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல வச்சுட்டேன். இது வந்து 1 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு ஒரு 4 டம்ளர் இல்ல 4 1/2 டம்ளர் தண்ணி விட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அது வந்து விசில் வர்றதுக்குள்ள இங்க வந்து குழம்பு செஞ்சுட்டுருக்கேன். இது வந்து பொங்கல் குழம்பு. நீங்க வந்து கேட்டிருந்தீங்க, இதுவும் வந்து பொங்கல் குழம்பு எப்படி செய்றதுன்னு சொல்லி போஸ்ட் பண்ண சொல்லி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு நான் ஒரு 7 வகையான காய் போட்டு செய்ய போறேன். இது வந்து 9 காய் போடுவாங்க. இல்ல வந்து 21 காய் வரைக்கும் சிங்கிள் டிஜிட்ல போடுவாங்க. நான் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 7 வகையான காய் போட்டு செஞ்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து மத்த டைம்ல செய்ற சாம்பார் மாதிரி நீங்க வந்து ஜாஸ்தி பருப்பு வேக வைக்காதீங்க. பருப்போட அளவு கம்மியா இருந்தா போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பருப்புல தக்காளி, மஞ்சள் தூள், அப்புறமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இத வந்து மசிச்சு நம்ம வந்து செப்பரேட்டா வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொங்கல் செஞ்சா வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி செஞ்சுடுறோம். ஆனா வந்து ட்ரெடிஷ்னலா பொங்கலுக்கு இந்த குழம்பு தான் செய்வாங்க. இந்த சீசன்ல விளையிற காய்ங்க. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவரைக்கொட்டையும், பரங்கிக்காயும் இருக்கும். அதாவது அரசாணிக்காயும், அவரைக்கொட்டையும் வந்து மெயினா சேர்த்துப்பாங்க. அது போக எல்லா விதமான நாட்டுக்காயும் இதுல சேர்த்துப்பாங்க. நான் இன்னைக்கு இது ஒத்த படையில வரணும் அப்படிங்கிறதுக்காக கேரட் எல்லாம் கூட சேர்த்திருக்கிறேன். நமக்கு எல்லா காயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு விசில்ல வெந்துடும். ஆனா வந்து இந்த மொச்சை வந்து வேகாது. அதனால அத மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 விசில் தனியா விட்டு எடுத்திருக்கேன். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற மித்த காய்ங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பரங்கிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கக்காய், கத்திரிக்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்க போறேன். கத்திரிக்காயும், சர்க்கரைவள்ளி கிழங்கும் மட்டும் கடைசியா சேர்க்க போறேன். ஏன்னா, அது கட் பண்ணி வச்சோம்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். கட் பண்றதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதுங்கிறதுனால, அது லாஸ்ட்டா கட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இப்ப இந்த காயோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பு, அப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி, அது வந்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். நீங்க இப்ப இந்த குழம்புல பச்சை மாங்காய்லாம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி புளி தண்ணியோட அளவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூசுவலா இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, இத வந்து ஒரு விசில் விட்டுற போறேன். இந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கிற காயில பார்த்தீங்கன்னா, சர்க்கரைவள்ளி கிழங்குலருந்து ஒவ்வொன்னுக்கும் டிஃபரெண்டான ஃப்ளேவரு அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது வந்து பொங்கல் டேல மட்டும் இல்லாம, நம்ம யூசுவலா இந்த குழம்பு செஞ்சோம்னாலும் அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு எல்லாமே கலந்து வரும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். இங்க வந்து சர்க்கரை பொங்கலுக்கும் நான் வந்து பாகு காய்ச்சிட்டு இருக்கிறேன். இது பாகுன்னு இல்ல, ஜஸ்ட் வந்து ஃபில்டர் பண்றதுக்காக மெல்ட் ஆக விட்டுருக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மெல்ட் ஆக விட்டுருக்கிறேன். அதே மாதிரி சர்க்கரை பொங்கலுக்குன்னு வெல்லம் வாங்கும்போது பாகு வெல்லமா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் சர்க்கரை பொங்கல் நல்லா வரும். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ்ல 3 பர்னருமே பிஸியா இருக்கு. நான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல காட்டுறேன். லாஸ்ட் என்னோட மீடியம் கேஸ் ஸ்டவ் அதாவது இந்த கேஸ் ஸ்டவ்வோட ரிவ்யூல நான் சொல்லியிருந்தேன். 3 பர்னருக்கு இடையில இருக்கிற கேப் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து இப்ப நீங்களே பார்க்க முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குழம்புக்கு காயெல்லாம் சேர்த்து ஒரு விசில் வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, இதுல அரைச்சு கொட்டி நம்ம தாளிச்சு விட்டுறலாம். அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடும். இங்க இப்ப வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் இதே பாத்திரத்துல தான் பொங்கல் மிக்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால, நான் வந்து இத ஃபில்டர் பண்ணி வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுட்டேன். ஆ இங்க குழம்புக்கும் அரைச்சு சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தேங்காய், ஒரே ஒரு பல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் இந்த 3யும் சேர்த்து அரைச்சு இந்த குழம்புல சேர்த்துருக்கிறேன். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். இதுக்கு கொஞ்சம் கடலெண்ணெயில கடுகு பொரிய விட்டு ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்குனதும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். இது வந்து இந்த சூட்டுலயே வந்துட்டு அதோட பச்சை வாசனை போயிடும். இத லைட்டா வதக்கிட்டு இத வந்து நம்ம குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சூப்பரா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இந்த குழம்பு. அடுத்து இங்க பொங்கலுக்கும் விசில் செட்டில் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா குழைய வெந்திருக்கு. இத நல்லா மசிச்சு விட்டுக்கலாம்.
நம்ம வேணும்னா 1 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணிட்டு, அதுக்கு பதிலா பால் சேர்த்து செஞ்சோம்னாலும் நல்ல மணமா இருக்கும் பொங்கல். நம்ம யூசுவலா பானையில செய்யும்போது அப்படிதான் செய்வோம். ஆனா நான் இன்னைக்கு குக்கர் ஃபுல்லா ரைஸ் வச்சதுனால, பால் சேர்த்தோம்னா நல்லா பொங்கி வருங்கிறதுனால நான் தண்ணி மட்டும் தான் சேர்த்திருந்தேன். இதுல வந்து ஒரு பாதி குவான்டிட்டிக்கு மேல எடுத்து சர்க்கரை பொங்கலுக்கு இங்க பாகோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப அத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இங்க ஒரு பேன்ல ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, அதுல கொஞ்சம் முந்திரி சேர்த்திருக்கிறேன். இது லைட்டா செவந்து வந்ததும், இதுல இப்ப நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டே சேர்த்தோம் அப்டின்னா, அது வந்து கருகிடும். அதனால வந்து இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா ஃப்ரை ஆனதும், இத சர்க்கரை பொங்கல்ல சேர்த்துட்டு, அதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் எப்பவுமே நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கொழைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு ஆறி வரும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்பவே வந்து சூடா இருக்கும்போதே கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா, நமக்கு ஆறும்போது ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இந்த அளவு இருந்துச்சுன்னா, நமக்கு இது ஆறும்போது கரெக்ட்டா இருக்கும். அவ்ளோதான். இப்ப சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சிர போறேன். அடுத்து இங்க இப்ப வெண்பொங்கலுக்கு தாளிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யி, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு லைட்டா சூடானதும் அதுல கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் கேஷ்யூஸ் சேர்த்து லைட்டா ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கேன். சீரகம் பொரிஞ்சதும் அதுல கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா வதக்கி ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போறேன். இன்னைக்கு நான் இஞ்சி சேர்த்துக்கல. ஆ பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணி இத வந்து பொங்கல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறேன். இப்ப வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் இங்க உளுந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சிருந்தேன். அது வந்து இப்ப கிரைண்டர்ல ஆட்டிட்டு இருக்கு. நான் உளுந்து வடைக்கு எப்பவுமே மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் அரைக்கும்போதே போட்டு அரைச்சிடுவேன். குழந்தைங்க வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. அதே சமயம் ஃப்ளேவரும் வந்து வடையில நல்லா இறங்கியிருக்கும். இப்ப இத ஆட்டிட்டு இருக்கும்போதே இங்க லஞ்சுக்கு ரசமும் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நான் பருப்பு ரசம் தான் செய்றேன். பருப்பு தண்ணீல ஏற்கனவே தக்காளி வந்து வேக வச்சு வச்சிருந்தேன். இதுல வந்துட்டு புளி, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கரைச்சிட்டு இருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தாளிச்சு விட்டோம்னா ரசமும் ரெடி. இங்க வந்து உளுந்து வடைக்கு நான் அரைச்சு எடுத்துட்டேன். இதுல வந்து கொஞ்சமா இப்ப சீரகம் மட்டும் கையில தேய்ச்சு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வடை தட்டி போட்டு எடுத்துறலாம். நம்ம எப்பயுமே உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும்போது மாவு கெட்டியா இருக்கணும். இல்லன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கெட்டியா அரைச்சுட்டோம் அப்படின்னா, வடை வந்து பொறு பொறுன்னு வராது. இல்லன்னா வந்து நம்ம குக்கிங் சோடா சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு வந்துட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டுங்க. அப்பதான் வந்துட்டு கரெக்ட்டா வரும். இப்ப வந்து நான் ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். அடுத்தது வந்து இப்போ ஃப்ரை ஆயிட்டுருக்கு. மாதிரி நம்ம மாவு அரைக்கும்போதே இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மாவு மிச்சம் இருந்துச்சுனாலும் தயிர் வடை போட்டுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ இங்க வடை ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போதே நான் வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னியும் அரைச்சு எடுத்துட்டேன். ரெடி பண்ணிட்டு சாமிக்கு படைச்சாச்சு. நான் சாமி கும்பிடும்போது வீடியோ பண்ணல. என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாதுங்கிறதுனால. ஆ இப்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஆ ஸ்பெஷல் டே பிரேக்ஃபாஸ்ட் யம்மியா ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல், உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறமா சாம்பார், சட்னி. இந்த சாம்பார் ஆக்சுவலா மதியத்துக்கு. ஆனா இது வந்து உளுந்து வடைக்கும், வெண்பொங்கலுக்கும் கூட அவ்ளோ சூப்பர் காம்பினேஷனா நல்லா இருக்கும் இது. ஸோ அவ்ளோதான். நாங்க இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். லஞ்சும் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த குழம்பு இருக்கு. அதே மாதிரி ரசமும் தாளிச்சு விட்டாச்சு. இதிலே நெறைய காய் சேர்த்திருக்கிறதுனால செப்பரேட்டா வந்துட்டு பொரியல் எதுவும் செய்யல. ஆ அப்பளம் பொரிச்சோம் அப்டின்னா மதியம் லஞ்ச் ரெடி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்க என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.